அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இந்த ஒரு இனிமையான பொழுதுல நம்மளுடைய கிளாசிக் தமிழ் அகாடமியில இருந்து தொடர்ந்து நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ் அஸ் வெல் அஸ் லைவ் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அந்த அடிப்படையில் 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் ஆல்மோஸ்ட் வி கம்ப்ளீட்டட் அண்ட் வி ஆர் கெட்டிங் இன் டு 7th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2ல 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 2 ப்ரோஸ் லெசன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தி விண்ட் ஆன் ஹவுண்டட் ஹில் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இட் இஸ் ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்டினுடைய ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்டோரி நம்ம படிச்சிருந்தோம் 6th ஸ்டாண்டர்ட்ல. இந்த ட்ரீஸ் இல்லையா, ட்ரீஸ் வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சாப்டர் நம்ம பார்த்துருந்தோம். அவருடைய தாத்தா அவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த ட்ரீஸை வந்து அந்த நதிக்கரை ஓரத்துல அது நட்டு வளர்த்துற மாதிரியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த ஸ்டோரியில பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹவுண்டட்னாலே சம்திங் இட் இஸ் விச் இஸ் ஃபியர்ஃபுல், பயமுறுத்துற மாதிரி, பேய் கதை, பேயை பத்தி எல்லாம் ஒரு மென்ஷன் ஒரு இந்த இடத்துல வரும். சரி, கதை என்ன அப்படின்னா, நம்ம கதையில முக்கியமான ஒரு கேரக்டர் யாரு அப்படின்னா உஷாங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. உஷாவுடைய தம்பி பேர் வந்து சுரேஷ் இல்லையா. உஷாவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. ஃப்ரெண்டோடைய பேர் வந்து பின்யா. சரி, உஷாக்கு வேற யாரு இருக்காங்க அப்படின்னா, உஷாவுடைய தாத்தா இருக்கிறாரு. உஷாவுடைய தாத்தா அண்ட் உஷாவுடைய அப்பா. உஷாவுடைய தாத்தா வந்து உஷா கூட தான் இருக்கிறாரு, தங்கி இருக்கிறாங்க. அண்ட் அப்பா வந்து எங்க இருக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ஆர்மியில வேலை பார்க்குறாரு. சரி, இப்ப இந்த கதை எங்க நடக்குது அப்படின்னா, அதுதான் அந்த கதையில ஒரு ட்விஸ்ட் இல்லையா. ஒரு மலையினுடைய அடிவாரத்துல இந்த கதை நடக்குது. அண்ட் இட் இஸ் கதை வந்து ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல கதை நடக்குது. வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல. அப்ப வில்லேஜ்ல இருந்து நம்ம உஷா எங்க போறாங்க, அவங்க பொருட்கள் வாங்குறதுக்காக எங்க போறாங்க அப்படின்னா ஒரு டவுனுக்கு போறாங்க. அப்போ போற வழியில ஒரு பாழடைஞ்ச ஒரு பங்களா, ஒரு பாழடைஞ்ச ஒரு பில்டிங் ஒண்ணு இருக்கு. அந்த பில்டிங்ல வந்து தாத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிரிட்டிஷ் பீப்புள், வெள்ளைக்காரங்க இல்லையா, பிரிட்டிஷ் பீப்புள் வாழ்ந்ததாகவும், அவங்க ஒரு திடீரென ஒரு ஸ்டார்ம், புயல் வந்து மின்னல் தாக்கி, இடி மின்னல் தாக்கி நிறைய பேர் அந்த இடத்துல நிறைய 100 பேர் வாழ்ந்திருந்ததாகவும், அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இன்க்ளூடிங் 2 சில்ட்ரன். அந்த 2 சில்ட்ரன் யாரு, பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்க இறந்து போனதாகவும் அந்த கதையில தாத்தா வந்து அடிக்கடி அந்த அந்த வீட்டை பத்தி, அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த தனித்து விடப்பட்ட அந்த நிறைய பேர் 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த பில்டிங்கை பயன்படுத்தி இருக்காங்க. சோ அந்த பில்டிங்கை பத்தி ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு ஸ்டோரியை வந்து யார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பசங்க கிட்ட, குட்டி பசங்க கிட்ட, உஷா, பின்னியா, சுரேஷ் அவங்க கிட்ட வந்து அந்த கதையை வந்து பகிர்ந்திருக்காகவும் நம்ம வந்து அதை நம்ம பாக்குறோம் இல்லையா. சரி, கடைசியில என்ன ஆகுது, உண்மையாலுமே அங்க பேய் இருக்கா இல்லையா, அந்த குழந்தைகளுடைய ஆவி வந்து அங்க அங்க திரியுதா. அந்த உஷா வந்து போகும் பொழுது டவுனுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. டவுன்ல தான் யார் வீடு இருக்கு, ஆன்டியோடைய வீடு வந்து டவுன்ல தான் இருக்கு. எல்லாமே ஓகே. ரிட்டர்ன் வரும்பொழுது பயங்கரமா மழை பெய்யுது. அங்கதான் ட்விஸ்டா இருக்கு கதையில. பயங்கரமா மழை பெய்யுது. அந்த மழை பெய்யும் போது நம்ம தொடர்ந்து பயணம் பண்ண முடியுமா, முடியாது இல்லையா. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுங்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட அந்த போகும்போது அந்த மலை வழியாக ரொம்ப பயம் இல்லாம நல்ல கான்பிடென்டா உஷா போயிட்டா. ரிட்டர்ன் வரும்பொழுது பயங்கரமா மழை பெய்யுது. அந்த மழையில அவங்க வந்து மாட்டிக்கிறவங்க அந்த அந்த பாழடைஞ்ச பங்களா, அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு வந்து யாரு போறாங்க, உஷா வந்து போறாங்க. உஷா போய் அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றாங்க, வெயிட் பண்றாங்க. மழை நிக்கட்டும், அது வரையில நம்ம இங்க வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நிக்கிறாங்க. அங்க ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பயமுறுத்தக்கூடிய ஹவுண்டட் ஹில் அப்படின்னா இந்த பேய்கள் வாழக்கூடிய மலைன்னு அர்த்தம். அப்ப ஹவுண்டட் ஹில்லுல உஷா மட்டும் தனித்து விடப்படுகிறாள். அண்ட் உஷாவுக்கு என்ன ஆகுது, அங்க ஒரு பூனை அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தோட அங்கிருந்து அலறி அடிச்சு அந்த பூனை பயத்துல ஓடுது. ஓகே, உஷா வந்து பயப்படுறாளா, உஷா பேய பார்த்தாளா, இதுதான் வந்து கதையினுடைய கிளைமேக்ஸ். ஓகேங்களா. ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அண்ட் பிட் லெங்தி ஸ்டோரி. இன்னைக்கு வந்து நம்ம இதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம், இந்த கதை மட்டும்தான். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கதையில இருந்து கடைசி வரையிலும் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருங்க. ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு சார் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் கெட் பேக். ஓகேவா. எஸ், கொஞ்சம் ஏன்னா இன்னைக்கு இந்த பீரியடுக்குள்ள நம்ம 1 hour 30 minutesக்குள்ள இந்த கதையை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எஸ், வி வில் கண்டினியூ த கிளாஸ். சரி, பயங்கரமா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. ஊ ஊ அப்படின்னு காத்தடிச்சிட்டு இருக்கு. cried the wind as it swept down from the Himalayan snows. அப்ப இந்த மலையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையில ஹவுண்டட் ஹில்,
ஹவுண்டட் ஹில் அப்படிங்கிற கதையில எந்த மலையில இந்த கதை நடக்குது அப்படின்னு, எந்த மலை பக்கத்துல இது இருக்கு அப்படின்னா ஹிமாலயன் ஸ்னோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இமாலயன் இமயமலையிலிருந்து பயங்கரமா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, அப்ப அந்த அந்த காற்று இமயமலையில இருந்து வரக்கூடிய காற்று எப்படி இருக்கும்? நல்லா சூடா இருக்குமா, வெப்பமா இருக்குமா, கூலிங்கா இருக்குமா? கூலிங்கா இருக்கும் இல்லையா? நல்ல கூலிங்கா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த மலையில இருந்து காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இட் ஹரீட் ஓவர் த ஹில்ஸ், அப்படியே அந்த அந்த காத்தானது அந்த மலையும் மற்றும் மலைப்பாதை, பாசஸ் அப்படின்றது மலைப்பாதை, அதை கடந்து வருது. ஒரு 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 நல்ல ஒரு பயங்கரமான ஒரு சவுண்ட், ஹம்மிங் என்னது, ஒரு பாட்டு மாதிரி. அதுக்கு அந்த காற்று வந்து பாட்டு பாடும் பொழுது எப்படி ஹம்மிங் சவுண்ட் கேட்குமோ அதை போன்ற முணுமுணுக்கக்கூடிய ஒரு சவுண்டு. மவுண்ட் என்னது, முணுமுணுக்கக்கூடிய ஒரு ஒலி, ஒரு சத்தம், ஒரு சவுண்டு, அதுவும் கேக்குது. சரி, இந்த இடத்துல ரெண்டாவது கேள்வி பாருங்க, எந்தெந்த மரங்கள் கடந்து வருது அப்படின்னா டால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, எந்த மலை, இமயமலை. ரெண்டாவது கொஸ்டின் என்னது, என்ன மரங்கள் இருக்கு, பைன் ட்ரீயும், பைன் ட்ரீ தெரியும் இல்லையா, பைன் ட்ரீயும் தேவதாரு அப்படிங்கக்கூடிய டியோடர் டீயும் கடந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் பேராகிராஃப். சரி, ஆன் ஹவுண்டட் ஹில், அந்த ஒரு பேய்கள் இருக்கக்கூடிய மலையில தான், அதுக்கு பக்கத்துல தான் there was little stopped wind only a few stunted trees. அந்த அப்படியே அந்த காத்து வந்து எங்க நிக்குமா, ஓகே, அந்த சின்ன சின்ன குறுகிய ஸ்டண்டட் அப்படின்றது சின்ன சின்ன அந்த குறுகிய மரங்களும் புஷஸ் புதர்களும் அந்த மலையும் இல்லையா, ஈவன் த ruins of what had been a small settlement. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த மலையில ஒரு சின்ன ஒரு செட்டில்மெண்ட், ஒரு நிறைய வீடுகள் எல்லாமே இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த வீடுகள் எல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு, அந்த மின்னல் தாக்கி அது இடிஞ்சு போயிடுச்சு. அங்க நிறைய நூறுக்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து அந்த இடத்துல தங்கி இருந்தாங்க. அது இனிமே வரும் இதுல சொல்லுவாங்க, அடுத்த பேராகிராஃப்ல சொல்லுவாங்க. இதுல ஒண்ணும் இல்ல, நெக்ஸ்ட் போயிடுவோம். ஆன் த ஸ்லாப்ஸ் இல்லையா, அதனுடைய சரிவுல, அதுக்கு அந்த ஸ்லாப்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஹில், அதாவது அந்த மலையினுடைய பக்கத்து மலையில என்ன இருந்துச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஹில்ல தான் there is small village. ஓகே, ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல பீப்புள் கெப்ட் லார்ஜ் ஸ்டோன்ஸ் ஆன் த டின் ரூஃப். அவங்களோட வீடெல்லாம் எதால ஆனது, டின் ரூஃப்ல கட்டியிருக்காங்க. அந்த டின் ரூஃபுக்கு மேல என்ன வச்சிருக்காங்க, பெரிய பெரிய கற்கள் வச்சிருக்காங்க. சரி, எதனால டின் ரூஃப் மேல கற்கள் வச்சிருக்காங்க? யூ கேன் கெஸ். ஏன்னா அது ஒரு பெரிய மலைக்கு மேல அந்த வீடு கட்டியிருக்காங்க. நல்ல பயங்கரமான காத்தடிக்கும். அப்ப எதனால கல்லு வந்து டின் ரூஃப் மேல வச்சிருக்காங்க, வைப்பாங்க? நம்ம நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ், பறந்து போகாம இருக்கிறதுக்கு. எஸ், அந்த டின் ரூஃப் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா, அது ஆணியெல்லாம் அடிச்செல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, எந்நேரம் அது பறந்து போயிடும். அப்போ ப்ரிவென்ட் ஃப்ரம் ப்ளோயிங் அவே, அது பறந்து போகாம இருக்கிறதுக்காக தான் என்ன வச்சிருக்காங்க, கல்ல வச்சிருக்காங்க. தேர் வாஸ் நியர்லி ஆல்வேஸ் அ விண்ட் இன் தீஸ் பார்ட்ஸ். எப்பவுமே இந்த இடத்துல என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கோம், காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஈவன் ஆன் சன்னி டேஸ். ஓகே, சன்னி டேஸ் அப்படின்னது வெயில் அடிக்கிற டைம்ல கூட ஓகே பயங்கரமாக காத்து அடித்துக்கொண்டே இருக்கும். ஓகே, சன்னி டேஸ் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ராட்டில்டு. ஓகே, அந்த ஒரு வெயில் காலத்துல கூட, வெயில் இருக்கிற டைம்ல கூட பயங்கரமா காத்தடிக்கும் பொழுது கதவுகளும் விண்டோஸும் அப்படியே சலன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். சிம்னில இருந்து பயங்கரமா அந்த காத்து அப்படியே கடந்து போகும் பொழுது ஒரு விதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கும். க்ளோத்ஸ் இல்லையா, துணிகள், ஆடைகள் என்ன ஆகும், பறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போறோம். எத்தனை குழந்தைகள்? 3 children. எத்தனை குழந்தைகள்? 3 children. Can you tell me the main character of the story? இந்த கதையினுடைய மெயின் கேரக்டர் யாரு? உஷா. இல்லையா? உஷாவுடைய பிரதர் பேர் என்ன? உஷா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த பிரதர்? சுரேஷ். பிரதர் உஷாவுடைய ஃப்ரெண்ட் பேர் என்ன? உஷா பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இன்னொரு லேடி, இன்னொரு கேர்ள், அவங்களுடைய பேர் என்ன? ஓகே, அப்ப நம்ம ஈஸியா போயிடலாம், கதைக்குள்ள போயிடலாம். 3 children stood beside a low stone wall spreading clothes out to dry. அதாவது 3 குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கல்லால் கட்டப்பட்ட ஒரு சுவர் இருக்கு. அந்த சுவர்ல நம்ம அந்த அந்த இதுல பாக்குறோம் இல்லையா, எதுல, நம்ம அந்த கதையில நம்ம ஆல்ரெடி பாக்குறோம் இந்த மாதிரி பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைகள் துணியெல்லாம் காய வச்சுட்டு, துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, அந்த துணியை அப்படியே வந்து அந்த சுவர் மேல போட்டு காய வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன் ஈச் கார்மெண்ட் they placed a rock. ஒவ்வொரு துணி மேலேயும் ஒரு பாறையை, ஒரு கல்லை எடுத்து வைக்கிறாங்க. ஈவன் தென் clothes fluttered like flags and
பெனன்ஸ். என்ன ஆகுது, அந்த கல்லு வச்ச பிறகும் அது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமா பறந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். உஷா டார்க் ஹேர்டு. ஓகே, உஷாவுடைய முடி எப்படி இருக்குமா, ரொம்ப டார்க் கலர்ல, நல்ல கருமையான இல்லையா, நல்ல கரும் மேகம் இல்லையா, அந்த மாதிரி கலர்ல டார்க்கா இருக்குது. ஓகே, அவளுடைய கண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல ரோஸ் கலர்ல, நல்ல ஃபேரா இருப்பாங்க. உஷா வந்து நல்ல ஃபேரான ஒரு கேர்ளாக இருக்காங்க. ஸ்ட்ரகிள்டு வித் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் லூஸ் ஷர்ட். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிராண்ட் ஃபாதருடைய நல்ல நல்ல தளர்ந்த லூஸான அந்த சட்டையை கையில வச்சுக்கிட்டு அதை காய வைக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு காத்து அடிச்சிட்டு இருக்கு. அண்ட் உஷாவுடைய வயசு எவ்வளவு இருக்கும் சொல்றாங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. உஷாவுக்கு எவ்வளவு வயசு இருக்குமாம், இருக்கலாம் சொல்றாங்க. 11ல இருந்து 12 வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 11 வயசோ அல்லது 12 வயசு இருக்கலாம். அண்ட் ஹர் யங்கர் பிரதர் சுரேஷ். அப்போ உஷாவுடைய பிரதர் யாரு, யங்கர் பிரதர் சுரேஷ். சுரேஷ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பெட்ஷீட்டை அப்படியே கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து ஒரு பெட்ஷீட்டை கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஸ்டினா வராது, பட் நம்ம வந்து கதையை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பின்யா யாரு, கொஞ்சம் உஷாவை விட ஓல்டர் கேர்ள், கொஞ்சம் பெரிய. ஓல்டர்னா என்னது, ஓல்டர்னா பெரியவங்க இல்லையா, எல்டர்னா பெரியவங்க. அப்ப யங்கர் அப்படின்னு என்ன அர்த்தம், யங்கர் சின்னவங்க இல்லையா. உஷாஸ் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர் வாஸ் யாரு, இந்த பின்யாவை தான் சொல்றாங்க. பின்யா வந்து யாரு, உஷாவுடைய ஃப்ரெண்டு, நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரவங்க. மேபி கொஸ்டின்ல வரலாம், உஷாவுடைய நெய்பர் அண்ட் ஃப்ரெண்டு யாரு. ஓகே, 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். சுரேஷ், பின்யா, கிராண்ட் ஃபாதர், அந்த மாதிரி டிஃபரெண்ட் நம்ம குழப்பக்கூடிய நம்மள குழப்பக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம். ஆன்சர் இஸ் பின்யா. and was handing them to the clothes at one time. Okay, என்ன பண்றாங்க, ஒவ்வொரு clothes எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. Once they were sure everything was on the wall, firmly held down by the rocks, they climbed upon the flat stones and sat there for a while. So துணியெல்லாம் காய போட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, நல்லா பிளாட்டா இருக்கக்கூடிய கல்லு மேல உட்கார்ந்துட்டு என்ன பண்றாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. and the wind and the sun and staring across the fields and the ruins of the haunted hill. அங்க இருந்து பார்த்தா அந்த அப்படியே அந்த பாழடைஞ்ச பங்களா இருக்கு இல்லையா, பாழடைஞ்ச பில்டிங் மேல அந்த இடிபாடு, பில்டிங்னா அந்த இடத்துல எதுவுமே இல்ல, வெறும் பில்டிங்கினுடைய இடிபாடுகள் மட்டும்தான் இருக்குது. அது மேலேயும் காத்து பயங்கரமாக அடிச்சு கொண்டு இருக்கு. சரி, அப்போ உஷா சொல்றாங்க, நல்ல டயலாக் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, யாரு என்ன டயலாக் சொல்றாங்க. இப்ப இங்க இருந்துதான் நீங்க நல்ல கவனமாக இருக்கணும். சரி, உஷா சொல்றாங்க, ஐ மஸ்ட் கோ டு த பஜார். ஓகே, பஜார்னா என்னவா இருக்கும், பஜார் நம்ம டவுன், கடைகள், நிறைய கடைகள் இருக்கும், எல்லாமே அங்க வச்சிருப்பாங்க, டவுன் மாதிரி இருக்கும். சோ பஜார்னா என்னது, கிட்டத்தட்ட ஒரு டவுன் வச்சுக்கோங்க. சோ சொல்றாங்க, நான் பஜாருக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பினியா சொல்றாங்க, ஐ விஷ் ஐ குட் கம் டு. நான் என்ன நினைக்கிறேன், நானும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் கவுஸ். எனக்கு வந்து கவுக்கு என்ன வைக்கணும், தண்ணி வைக்கணும், அந்த கவுக்கு சாப்பாடு போடணும். அதனால அண்ட் அதுவும் இல்லாம எனக்கு என்ன இருக்கு, ஹவுஸ் ஒர்க். நம்ம ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் படிக்கும் பொழுது நம்ம படிச்சிருந்தோம், ஹவுஸ் பிளஸ் ஒர்க். இது என்ன வேர்டு, இந்த வேர்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, தனித்தனியான வேர்டுகள், 2 தனித்தனியான வார்த்தைகள். காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லலாமா, காம்பவுண்ட் வேர்டு. ஏன்னா ஹவுஸ் பிளஸ் ஒர்க், ஹவுஸ் பிளஸ் ஒர்க், ஹவுஸ் ஒர்க், காம்பவுண்ட் வேர்டு. எஸ். நெக்ஸ்ட், மதர் isn't well. ஓகே, சாரி, கண்டினியூ பண்ணுவோம். பின்னி என்ன சொல்றாங்க, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, என்னுடைய அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, அவங்க நல்லா இல்ல, அவங்களுக்கு உடல் நல குறைவு இருக்கிறதுனால நான் வரல. ஐ கேன் கம். சுரேஷ் என்ன சொல்றான், நான் வரலாமா, சரி நான் வரேன். ஓகே அப்படின்னு சொல்றாங்க. he was always ready to visit bazaar. ஓகே, சுரேஷ் எப்பவுமே பஜாருக்கு போறதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. which was there. ஓகே, சரி, பஜார் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பஜார் இந்த இதுல இருந்து, மலையில இருந்து எத்தனை தூரம், எவ்வளவு மைல்ஸ் அவே, 3 miles. இந்த வில்லேஜ்ல இருந்து 3 miles அவே அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகே, on the other side of the hill. ஓகே, அந்த மலையினுடைய மற்ற பகுதியில தான் இருக்கு. அப்போ உஷா சொல்றாங்க, நோ யூ கேன்ட், நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நோ யூ கேன்ட், யூ மஸ்ட் ஹெல்ப் கிராண்ட் ஃபாதர் சாப் வுட். ஓகே, கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணி மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க, நீ வந்து என்ன பண்ணணும், கிராண்ட் ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க, உஷா சொல்றாங்க. அண்ட் தேர் ஃபாதர் வாஸ் இன் ஆர்மி. யாருடைய ஃபாதர் ஆர்மில இருக்காங்க,
Usha's father. உஷாவுடைய அண்ட் சுரேஷுடைய 2 பேரும் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லையா. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அப்பா வந்து ஆர்மியில இருக்கிறாங்க. போஸ்டட் இன் டிஸ்டன்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி இல்லையா, அந்த அந்த நாட்டினுடைய ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சுரேஷ் அண்ட் கிராண்ட் ஃபாதர் வேர் ஒன்லி மென் இன் த ஹவுஸ். இப்போ இந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க? சுரேஷும் கிராண்ட் ஃபாதரும் தான் ஆண்களாக இருக்கிறார்கள். அண்ட் சுரேஷ் வாஸ் 8. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. உஷாக்கு எத்தனை வயசு இருக்குன்னு சொல்றாங்க? 11 to 12. 11 அல்லது 12, 11 to 12 years. ஓகே, சுரேஷ்க்கு எத்தனை வயசு? 8. இந்த கதை வந்து எந்த மலை ஓரத்துல, மலைக்கு பக்கத்துல நடக்குதுன்னு பார்த்தோம் நம்ம. எந்த ஹிமாலயாஸ் பக்கத்துல நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். வெரி குட், நல்லா கவனிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் சப்பி அண்ட் ஆமண்ட் நல்லா பாருங்க. உஷா நம்ம சுரேஷ் எப்படி இருப்பான்னா அப்படியே குண்டு பாயா இருப்பான், சப்பியா இருப்பான். அப்புறம் ஆமண்ட் அவனோட கண்கள் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஆமண்ட் கலர்ல இருக்கும் இல்லையா. எஸ் எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. பாதாம் இல்லையா, ஆமண்ட்னா பாதாம் கலர்ல இருக்கும். want you be afraid to come back alone. அப்போ சுரேஷ் கேக்குறான், இவனுக்கு எப்படியாச்சும் போகணும் இல்லையா, கூட போகணும். சரி, உனக்கு வந்து நீ தனியா வர்றதுக்கு உனக்கு பயமா இருக்காதா ஓகே அப்படின்னு கேக்குறான். why should I be afraid? நான் ஏன் பயப்படணும்? உஷா and there are ghosts on the hill. இல்ல உனக்கு தெரியாது அந்த மலையில என்ன இருக்கு, அந்த மலையில பேய் இருக்கு ஓகே அப்படின்னு யாரு சொன்னாங்க? எஸ் ஐ நோ, எனக்கு தெரியும் மலையில பேய் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஐ வில் பி பேக் ஓகே கெட்ஸ் டார்க். இருட்டாகிறதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன். கோஸ்ட் டோன்ட் அப்பியர் டியூரிங் தி டே. கோஸ்ட் வந்து வெளியில வராது ஓகே அப்படி யார் சொல்றாங்க? உஷா. யாருக்கு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு? சுரேஷ்க்கும் உஷாவுக்கும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு இல்லையா. அப்ப நம்ம கதையோட அப்படியே எடுத்துட்டு போகும்போது நமக்கு புரியும். சோ ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் தி ரூயின்ஸ் ஆஸ்க்டு பின்னியா. அப்ப பின்னியா கேக்குறாங்க, நிறைய பேய்கள் இருக்கா அந்த இதுல, அந்த பில்டிங்ல நிறைய அந்த ஒரு இடிபாடு இருக்கு இல்லையா, இடிபாடு அந்த மின்னல்ல தாக்கப்பட்டு அந்த பில்டிங் எல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. அந்த இதுல கொஞ்சம் அங்கங்க பில்டிங் எல்லாம் தெரியுது, அதுல நிறைய பேய்கள் இருக்கா அப்படின்னு பின்னியா கேக்குறாங்க. அப்ப கிராண்ட் ஃபாதர் சொன்ன அந்த கதை ஞாபகம் வருது. கிராண்ட் ஃபாதர் அப்படிதான் சொல்றாங்க. he says that many years ago, நிறைய வருடங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, over 100 years ago, கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு மேல இருக்கும். அங்க அந்த இடத்துல யாரு வசிச்சிட்டு இருந்தாங்க, யாரு வாழ்ந்து வந்தாங்க அந்த மலையில? இங்கிலீஷ் பீப்புள் வந்து lived on the house, lived on the hill அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகே என்ன ஆச்சு அப்படின்னா, பேட் ஸ்பாட் ஆல்வேஸ் கெட்டிங் ஸ்ட்ரக் பை லைட்னிங். எப்பவுமே மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். they had to move next range, build another place. அப்ப என்னாச்சு அப்படின்னா, அவங்க வந்து வேற வழியே இல்லை, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டி இருந்தது. பட் if they went away, why should there be any ghost? ஓகே இப்ப அவங்க போயிட்டாங்க, அங்கிருந்து அவங்க போயிட்டாங்க அப்படின்னா எப்படி அங்க கோஸ்ட் எப்படி வந்துச்சு? பிகாஸ் கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டியூரிங் த டெரிபிள் ஸ்டோம், அந்த இடத்துல பயங்கரமான இல்லையா, டெரிபிள் என்னது பயங்கரமான புயல். ஓகே என்னாச்சு அப்படின்னா, ஹிட் ஒன் ஹவுஸ், one of the houses hit by lightning. அந்த இடி, அந்த மின்னல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வீட்டை தாக்கிடுச்சு. and everyone in it was killed. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள். everyone including children, including குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க. எஸ் வேர் தேர் மெனி சில்ட்ரன், நிறைய குழந்தைகள் இருந்தாங்களா? யார் கேக்குறாங்க? பின்னியா கேக்குறாங்க. தேர் வேர் 2 of them. ஆமா 2 குழந்தைகள் இருந்தாங்க. ஓகே அந்த 2 பேர் யாரு? பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓகே grandfather says he has seen them. ஓகே யாரு வந்து grandfather says he has seen them many times. அப்போ கிராண்ட்ஃபாதர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு? நிறைய முறை அந்த பேய்களை, அந்த குழந்தை பேய்களை நிறைய முறை அவர் பார்த்திருக்கிறாரு. when he has passed through the ruins late night, ரொம்ப லேட் டைம்ல போகும் பொழுது கிராண்ட்ஃபாதர் பார்த்திருக்கிறாரு. he has seen them playing in the moonlight. அந்த நிலவினுடைய ஒளியில, நிலவினுடைய வெளிச்சத்துல அந்த 2 குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அதுதான் யாரு பார்த்திருக்கிறாரு? கிராண்ட்ஃபாதர் பார்த்திருக்கிறாரு. அப்போ பின்னியா கேக்குறாங்க, வாசங்கி ஃப்ரைட்டட், அவருக்கு பயமா இல்லையா? அவருக்கு பயம் வராதா? நோ, ஓல்டு பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்ட். ஓல்டு பீப்புளுக்கு எப்பவுமே அவங்களுக்கு பேய் மேல பயம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்டோரி? ஷால் வி கண்டினியூ? எஸ், எல்லாருமே லைன்ல இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா?
ஃபைன் எஸ் ஓகே we will continue சரி உஷா இப்போ வந்து என்ன ஆகுது அப்படியே கண்டினியூ ஆகுது உஷா கிளம்பிட்டாங்க உஷா set out on her walk to bazaar 2 in the afternoon நல்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாருங்க எத்தனை மணிக்கு உஷா வந்து போறாங்க பஜாருக்கு போனாங்க எத்தனை மணிக்கு அவங்க கிளம்புனாங்க ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு எஸ் ஆஃப்டர்நூன் 2 o'clock தான் அவங்க வந்து கிளம்புறாங்க செட் அவுட் இந்த இடத்துல பாருங்க ஒரு வேர்ட் இருக்கு செட் அவுட் செட் அவுட் அப்படின்னா ஸ்டார்ட் அ ஜேர்னி கோ ஃபார் அ ஜேர்னின்னு அர்த்தம் ஓகே திஸ் இஸ் ஆக்சுவலி அ ஃப்ரேசல் வேர்ப் இது பார்த்தாலே தெரியும் இல்லையா ஃப்ரேசல் வேர்ப் இந்த ஃப்ரேசல் வேர்ப் வந்து செட் அப்படின்னா ஒரு மீனிங் இந்த செட்டு கூட இன்னொரு வேர்டு சேரும் பொழுது செட் அவுட் அப்படின்னா ஒரு பயணம் செல்வது அப்படிங்கிற மீனிங் வரும் ஸோ உஷா செட் அவுட் அப்படின்னு என்னது போகிறதுன்னு அர்த்தம் செட் அவுட் ஆன் ஏ ஜேர்னி செட் அவுட் ஆன் ஹர் வாக் டு த பஜார் பசாருக்கு கிளம்பினாள் பசாருக்கு அவ போயிட்டா இட் வாஸ் அபவுட் அன் hours walk என்னது ஒரு மணி நேரம் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க she went through the fields அப்படியே நிறைய ஒரு என்னது ஃபீல்டு ஓகே ஃபீல்டு என்னது நிறைய ஏதாச்சும் அக்ரிகல்ச்சர் செய்திருக்கக்கூடிய இடங்கள்லாம் கடந்து வரும் டேர்னிங் எல்லோ வித் ஃபிளாரிங் மஸ்டர்ட் ஓகே கடுகு இருக்கு இல்லையா கடுகுனுடைய ஃபிளாஸ் எல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட எல்லோ கலர்ல பயங்கரமா அந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே அந்த பூக்கள் எல்லாம் பாக்குறாங்க அதெல்லாம் கடந்து அவங்க போறாங்க தென் ஆன் த சேடில் அப்படின்னா இரண்டு மலைகள் இப்ப ஒரு மலை இருக்கு இப்படி ஒரு மலை இருக்கு இன்னொரு மலை இருக்கு அந்த இரண்டு மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வழி இல்லையா அந்த இறக்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் சேடில் அப்படின்னு சொல்றாங்க upon the ruins and the path went straight through the ruins இப்போதான் அந்த வழியானது அந்த இடிபாடுகள் நிறைஞ்ச அந்த வழியில அப்படியே அந்த வழி கூட தான் போகுது எங்க போகுது அந்த வழியா போனா மட்டும்தான் எங்க போக முடியும் டவுனுக்கு போக முடியும் பஜாருக்கு போக முடியும் இல்லையா straight through the ruins உஷா knew it well உஷாக்கு நல்லா தெரியும் she had often taken it while going to bazaar உஷா நிறைய டைம் பஜார் போயிருக்காங்க அதனால பிரச்சனை இல்லை இல்லையா உஷா எப்பப்போ போவாங்க பஜாருக்கு உஷா வீக்லி வாரம் உஷா எங்க போவாங்க பஜாருக்கு போவாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இல்லையா எஸ் பாருங்க and on or to see her aunt சரி ஒன்னு பஜாருக்கு போவாங்க அல்லது எங்க போவாங்க aunt எங்க இருக்காங்க டவுன்ல இருக்காங்க ஆண்ட பாக்குறதுக்காக போவாங்க ஓகேங்களா எஸ் அண்ட் வைல்டு ஃபிளவர்ஸ் காட்டு பூக்கள் இல்லையா வைல்டுனா இந்த காட்டு பூக்கள் ஓகே grew in the crumbling walls crumbling அப்படின்னா நொறுங்கியன்னு அர்த்தம் அந்த வாலெல்லாம் அந்த வால் சுவர்கள் வந்து இடிபட்டு இல்லையா அந்த இடி மின்னெல்லாம் பட்டு நொறுங்கி உடஞ்சு போயிருக்குது அந்த வழியாக போறாங்க நெக்ஸ்ட் வைல்டு பிளம் ட்ரீ ஓகே பாருங்க இன்னொரு பிளம் ட்ரீயை பத்தி மென்ஷன் பண்றாங்க 2 ட்ரீ படிச்சோம் கேன் யூ ரிமெம்பர் டெல் மீ என்ன 2 ட்ரீ இருக்கு அந்த மலையில காத்து அந்த 2 ட்ரீல காத்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா என்ன ட்ரீ அது பைன் ட்ரீ அப்புறம் டியோடர் ட்ரீ பைன் ட்ரீ டியோடர் ட்ரீ ஓகே தேவதாருன்னு சொல்லக்கூடிய மரம் அடுத்து ஓகே சோ நெக்ஸ்ட் இங்க ஒரு வைல்டு ஒரு காட்டுல இருக்கக்கூடிய பிளம் ட்ரீ வந்து வளர்ந்துருக்குது அவுட் ஆஃப் த ஃப்ளோர் அந்த மரத்தை அந்த ஃப்ளோர்னா என்னது தரை அந்த இடிபாடுகள் இருக்கு இல்லையா இடிந்து போகக்கூடிய வீடு அந்த வீட்டு பக்கத்திலேயே அந்த வீட்டினுடைய தரையிலேயே என்ன வளர்ந்துருக்கு ஒரு பிளம் ட்ரீ வந்து வளர்ந்துருக்குது அண்ட் வாட் ஹேட் ஒன்ஸ் பீன் அ லார்ஜ் ஹால் அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஹால் வந்து இருந்துச்சு இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இட் சாஃப்ட் ஒயிட் blossoms had begun to fall teachers am I audible yes sir okay நான் சவுண்டே கேட்கலன்னு பார்த்தேன் so it's soft white blossoms had begun to fall okay அதாவது அந்த பூக்கள் அதுல வந்து பூக்கள்லாம் என்ன இருக்கு அப்படியே பூக்கள்லாம் வந்திருக்கு blossom விரிஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து அப்படியே கீழே ஒயிட் கலர்ல இருக்கு எல்லாமே அது வந்து கீழே விழுக போகுது ஒவ்வொன்னா விழுந்துகிட்டு இருக்கு had begun to fall and lizards ஓகே பல்லிகள் இருக்கு அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கு ஓவர் த ஸ்டோன்ஸ் வைல் விஸ்லிங் த்ரஷ் அப்படின்னா ஒரு வகையான பாட்டு பாடக்கூடிய ஒரு பறவை இல்லையா விஸ்லிங் த்ரஷ் அப்படின்னு என்னது பாட்டு பாடக்கூடிய சிங்கிங் பேர்டு விஸ்லிங் த்ரஷ் அப்படின்னா ஒரு சிங்கிங் பேர்டு இட்ஸ் டீப் பர்பிள் plumage அதோடைய கலர் சொல்றாங்க purple plumage glistening in the soft sunshine அப்ப சூரிய வெளிச்சத்துல அப்படியே அந்த
பறவையானது எப்படி இருக்கு, நல்ல பயங்கரமா பிரைட்டன் ஆயிட்டு இருக்கு, நல்லா ஒளிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, ஷைன் ஆகிட்டு இருக்கு, கிளிசன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சாட் இன் an empty window, அது எங்க உட்கார்ந்து இருக்குது, ஒரு எம்டி விண்டோல உட்கார்ந்துட்டு இருக்கு. அண்ட் sang its heart out. ஓகே, பயங்கரமா அந்த பாட்டை, ஒரு நல்ல சோகமான ஒரு பாட்டை வந்து பாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் உஷா sang to herself. சரி, அந்த பறவை மட்டும்தான் பாடுதா, இல்ல உஷாவும் பாடிக்கிட்டு இருக்கு. உஷாவும் பாட்டு பாடிக்கிட்டு தான் எங்க போறாங்க, அப்படியே டவுனுக்கு போறாங்க. as she tripped lightly along the path and soon she had left the ruins behind. இப்போ என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் கடந்து பின்னாடி, இப்போ அது அந்த ruins எல்லாம், இடிபாடுகள்லாம் பின்னாடி பின்னாடி போயிடுச்சு. and the path dipped steeply down to the valley. அந்த வேலி பள்ளத்தாக்கு இல்லையா, அப்படியே மலையில இருக்காங்க. அப்ப மலைனா அடுத்து என்ன வரணும், பள்ளத்தாக்கு வரணும் இல்லையா. அப்ப கீழே பள்ளத்தாக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியில எங்க போய் சேர்ந்துட்டாங்க, ஸ்ட்ராக்லிங். ஓகே, அந்த ஸ்ட்ராக்லிங் பஜாருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஸ்ட்ராக்லிங் அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். டவுன் வந்து பல டைரக்ஷன்ல அப்படி, ஏன்னா நம்ம டவுன் எப்படி இருக்கும், ஒரு கட்டமைப்போட இருக்காது இல்லையா, அங்கங்க நிறைய கடைகள் இருக்கும், நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். அப்ப ஸ்ட்ராக்லிங் பஜார்ல போய் சேர்ந்துட்டாங்க. அண்ட் உஷா டுக் ஹர் டைம் இன் பஜார். உஷா வந்து அவங்களுடைய போதுமான நேரத்தை அவங்க எடுத்துக்கொண்டாங்க. ஷி பாட் சோப். சரி, உஷா என்னென்ன வாங்கினாங்க பார்ப்போம். சோப்பு வாங்கினாங்க, மேட்சஸ் வாங்கினாங்க, ஸ்பைசஸ் வாங்கினாங்க, சுகர் வாங்கினாங்க. இது எதுவுமே எங்க கிடைக்காது, வில்லேஜ்ல கிடைக்காது. அண்ட் நியூ பைப். ஓகே, ஒரு புது பைப் வாங்கினாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த புகையில ஹூக்கானது புகையில மேபி அவர் வந்து என்ன பண்ணுவாரு, புகையில வந்து அந்த பைப் யூஸ் பண்ணி புகையில பயன்படுத்துவாரு. அண்ட் வேற என்ன வாங்கினாங்க, எக்ஸசைஸ் புக் ஃபார் சுரேஷ்க்கு வந்து ஒரு புக்கு, மேபி ஒரு மேக்ஸ் புக் வாங்கியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கணக்கு போடக்கூடிய ஏதோ ஒரு புக் வந்து எக்ஸசைஸ் புக் வந்து வாங்கியிருக்கிறாங்க. டு டூ சம்ஸ் இன். ஓகே, கணக்கு போடுறது, சம்ஸ் அப்படின்னா கண்டிப்பா மேக்ஸ் புக்கா தான் இருக்கும். ஆஸ் அன் ஆஃப்டர் தாட் ஷி பாட் சம் மார்பிள்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வாங்கினாங்க, மார்பிள்ஸும் வாங்கினாங்க. மேபி நம்ம கொஸ்டின் எப்படி வரலாம்னா, அவங்க என்னென்ன வாங்கியிருக்காங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ ஒரு 3 வாங்கின லிஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்காத ஒண்ணு கொடுப்பாங்க, அதை நீங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன வாங்கினாங்க, சோப்பு வாங்கினாங்க, அப்புறம் மேட்சஸ் வாங்கினாங்க, ஸ்பைசஸ் வாங்கினாங்க, நியூ பைப், சுகர் வாங்கினாங்க, நியூ பைப் வாங்கினாங்க ஃபார் கிராண்ட்ஃபாதர், அப்புறம் எக்ஸசைஸ் புக் வாங்குனாங்க ஃபார் சுரேஷ். எக்ஸசைஸ் புக் வந்து வாங்கினாங்க இல்லையா. எஸ், நெக்ஸ்ட் மார்பிள்ஸ் வாங்கினாங்க. ஓகேவா, எஸ். அண்ட் தென் ஷீ வென்ட் டு மோச்சிஸ் ஷாப். மோச்சிங்க கூடிய அவர், மோச்சிங்கிறது கடை, மோச்சியோட கடைக்கு போறாங்க. அந்த கடையில அம்மாவுடைய, ஓகே, உஷாவனுடைய அம்மாவுடைய ஸ்லிப்பர் வந்து அது கொஞ்சம் ஏதோ ரிப்பேர் ஆயிருக்கு, உடஞ்சு, அது கிழிஞ்சிருக்கு இல்லையா, அது உடஞ்சு போயிருக்கும். அதனால அதை ஸ்லிப்பர், அதை கம்ப்ளைண்ட், அதை ரிப்பேர் பண்றதுக்காக அங்க போயிருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 1/2 hour டைம் ஆகும், நீங்க ஒரு 1/2 hour கழிச்சு வந்து அதை வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு, அந்த மோச்சி கடையில. மோச்சி கடை எப்படி இருக்கு, ரொம்ப பிஸியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி அந்த அம்மாவுடைய ஸ்லிப்பர் எந்த கடையில வந்து தைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, மோச்சி ஷாப். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்போ உஷாவுடைய கையில எத்தனை ருபீஸ் இருக்கு, 2 rupees ஆஃப் ஹர் சேவ்ட் அப். ஓகே, 2 இல்லையா, 2 ரூபாய் வந்து கையில வந்து வச்சிருக்காங்க. ஆஃப் ஹர் ஓன் சேவ்ட் அப், அவர் சேவ் பண்ணி வச்சிருக்கா, கையில வச்சிருக்கா. ஷி யூஸ்ட் த மணி டு பை ஹர் செல்ஃப் அ நெக்லேஸ். ஓகே, அப்ப என்ன வாங்குறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 ரூபாயில அவங்க என்ன வாங்குறாங்க, நெக்லேஸ் வாங்கியிருக்கா ஆஃப் ஆம்பர் கலர்டு பீட்ஸ் ஃப்ரம் an old Tibetan lady. இந்த அப்படியே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது எது வேணா கொஸ்டின்ல வரலாம். 2 ரூபாயில இது என்ன வாங்கினாங்க, நெக்லேஸ் வாங்கினாங்க. ஓகே, அது என்ன கலர்ல இருந்துச்சு, ஆம்பர் கலர்டு பீட்ஸ்ல இருந்துச்சு. யார்கிட்ட வாங்கினாங்க, an old Tibetan lady கிட்ட வாங்கினாங்க. ஓகேங்களா. and who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. அவங்க என்னென்ன வித்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த டிபெட்டன் லேடி வந்து சாம்ஸும் ட்ரிங்கெட்ஸும் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, from a tiny shop at the end of the bazaar. and Usha met her aunt Lakshmi. சரி, இப்போ இதுவரையில நம்ம என்னென்ன கதாபாத்திரங்கள் பார்த்தோம், anybody recall, can anybody tell me? முக்கியமா நம்ம இந்த இதுவரையில யார் யார் எந்தெந்த கதாபாத்திரங்கள் வந்திருந்தாங்க, உஷாவுடைய பிரதர் சுரேஷ், அப்புறம் உஷாவுடைய ஃப்ரெண்டு பின்யா, உஷாவுடைய தாத்தா
உஷாவுடைய கிராண்ட்ஃபாதர், அடுத்து உஷாவுடைய ஃபாதர், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். உஷாவோட ஃபாதர் வந்து ஆர்மில இருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ உஷாவுக்கு வந்து உஷாவுடைய ஆண்டி வந்து எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தோம், நம்ம டவுன்ல இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த உஷாவுடைய டவுன்ல இருக்கக்கூடிய ஆண்டியோட பேர் தான் என்னது, லக்ஷ்மி இல்லையா. அதுதான் சொல்ல வந்தேன். சரி, இப்போ உஷா வந்து எங்க வந்துட்டாங்க, ஆண்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, சரி நான் வந்து ஒரு டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டீ கொண்டு வராங்க. ஓகேங்களா. அண்ட் உஷா spent half an hour, okay, an hour in aunt's Lakshmi's little flat, okay, above the shop. அந்த கடைக்கு மேல இருக்கக்கூடிய ஷாப், அந்த கடைக்கு மேல இருக்கக்கூடிய பிளாட்ல தான் அவங்க தங்கியிருக்காங்க, ஆண்ட் தங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம், an hour, 1 மணி நேரம் அவங்க செலவிட்ட பிறகு, ஓகே, listen to her aunt talk to about an ache, the ache in her left shoulder. அப்ப ஆண்ட் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு லெஃப்ட் ஷோல்டர்ல வலிக்குது, வலி இருக்கு. அதுவும் இல்லாம the stiffness in her joints, அவங்களுடைய மூட்டு வலின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாயின்ஸ்லயும் அவங்களுக்கு வலி இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டாங்க. அதுவும் இல்லாம 2 கப் டீ வந்து யாரு குடிச்சாங்க, உஷா வந்து நல்லா 2 கப் ஹாட் டீ. ஓகே, ஏன்னா நம்ம பாக்குறோம் அது இமயமலை அப்படின்னு பாக்குறோம், அப்ப நம்ம நல்லா கோல்டா இருக்கும், அதனால ஹாட் டீ நல்லா குடிச்சிட்டு அங்க இருந்து அப்படியே அந்த விண்டோக்கு வெளியில பாக்குறாங்க. பார்த்தா நல்ல கருமேகங்கள், எல்லா இடத்துலயும் பயங்கரமாக மேகங்கள் வந்து கருத்து போயிருக்கு. இட் மீன்ஸ் என்ன வரப்போகுது, மழை வரப்போகுது. எஸ். அப்போ அதுவும் இல்லாம நல்ல மேகங்கள் எங்க இருக்கு, அப்படியே மலையினுடைய மேல் பகுதியில, அந்த மலையினுடைய மேல் பகுதியில திரண்டு இருக்கு. சோ ஏதோ ஒண்ணு நம்ம மழை வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ உஷா என்ன பண்ணிட்டா, சரிப்பா நான் போறேன் ஆண்டின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரம் ஓடுறா. காப்லர்னா நமக்கு தெரியும் இல்லையா, காப்லர்னா என்ன வேலை, செப்பல் தைக்கிறோம். ஸ்லிப்பர் இல்லையா, செப்பல் தைக்கிற வேலை. அவங்களுடைய அம்மாவுடைய ஸ்லிப்பரை போயிட்டு வாங்கிட்டு இந்த ஷாப்பிங் பேக்ல போட்டு, ஷாப்பிங் பேக் ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. அண்ட் ஷீ ஸ்லங் இட் ஓவர் ஹர் ஷோல்டர் அண்ட் செட் அவுட் ஃபார் த வில்லேஜ். இப்போ இங்க இருந்து என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, வில்லேஜுக்கு கிளம்பிட்டாங்க. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து 2வது செக்ஷனுக்கு போவோம். எஸ், ஸ்ட்ரேஞ்ச்லி த விண்ட் ஹேட் டிராப்ட். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, the wind had dropped, காத்து வந்து நின்றுச்சு இல்லையா. the trees were still, அந்த மரங்கள் எப்படி இருக்குது, கொஞ்சம் கூட அசையல, அப்படியே சைலண்டா இருக்குது. and not a leaf moved, ஒரு இலை கூட அசையல. okay, the crickets were silent in the grass, அந்த வெட்டுக்கிளிகள், ஓகே, வெட்டுக்கிளிகள் எப்படி இருக்கு, ரொம்ப சைலண்டா அந்த புல்லுல வந்து சத்தம் போடாம இருக்குது. the crows flew round the circle, அந்த காக்கைகள் அப்படியே இல்லையா, காக்கைகள் என்ன பண்ணுது, அப்படியே வட்டம் போட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சர்க்கிள் போட்டு பறந்துகிட்டு இருக்கு. and then settled down for a night in an oak tree. ஓகே, அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட இரவு வரப்போகுது இல்லையா, அதனால ஒரு ஓக் மரத்துல, இட்ஸ் அன் ஓக் ட்ரீல போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு உட்கார்ந்துருச்சு. மேபி கொஸ்டின் கேட்கலாம், அந்த காகங்கள் இருக்கு இல்லையா, அது எந்த மரத்துல போய் உட்கார்ந்து இருந்துச்சு, போய் ஓக் ட்ரீல உட்கார்ந்து இருந்துச்சு. சரி, அப்ப உஷா சொல்றாங்க, அவகிட்டே சொல்றா, ஐ மஸ்ட் கெட் ஹோம் பிஃபோர் டார்க். இருட்டாகிறதுக்கு முன்னாடி, இருட்டு ஆகல இல்லையா, மழை வர போகுது, இருட்டாகிறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயாகணும். she hurried along the path, ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கா. the sky was darkening, அந்த ஸ்கை வந்து இருட்டாயிக்கிட்டு இருக்கு. the clouds black threatening, ஓகே, அந்த மேகங்கள் வந்து கருமையாயிக்கிட்டு இருக்கு, பயமுறுத்துற போல இருக்கு. looked over the haunted hill, இங்க இருந்து அவ என்ன பண்றா, அந்த கருமையான அந்த மலையை, அந்த ஹவுண்டட் ஹில்ல பாக்குறா, எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறா, ரொம்ப இருட்டா இருக்கு. this was March, the months of storms. ஓகே, இது என்ன மாதம், கொஸ்டின் வரலாம். ஹவுண்டட் ஹில்ல எந்த மந்த் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, மார்ச் மந்த் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச் மந்த்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த மார்ச் மந்த்ல தான் என்ன ஓடும், பயங்கரமான புயல்கள் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டீப் ரம்பிள் அப்படின்னா காத்துடைய பயங்கரமான காத்தடிக்கக்கூடிய அந்த சவுண்டு, ரம்பிள் எக்கோட் ஓவர் தி ஹில்ஸ், அதுல பயங்கரமான காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. and Usha felt first heavy drop of rain hit her cheek. திடீரென அப்படியே அந்த மழையினுடைய ஃபர்ஸ்ட் டிராப், முதல் துளி அவளுடைய கன்னத்துல அப்படியே விழுந்துச்சு. எப்படி இருக்கும், ஐயோ மழை போகணும் அப்படின்னு நினைச்சவங்க திடீரென பயந்துட்டாங்க. ஏன்னா அவன் கையில அம்ப்ரெல்லா கூட இல்ல. weather had seemed so first few hours ago, அந்த வெதர் அந்த காலநிலையானது நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. இப்ப பார்க்கும் பொழுது திடீரென என்ன ஆயிடுச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. now all she could do was tie an old scarf over her head. அப்ப ஸ்கார்ஃப் எடுத்து தலையில சுத்திக்கிறா. pull her shawl tight across her shoulders.
அந்த ஷோல்டர்ல அந்த ஷால் என்ன பண்ணிக்கிறா, நல்லா டைட்டா கட்டிட்டு இருக்கா. அண்ட் ஹோல்டிங் திஸ் ஷாப்பிங் பேக் க்ளோஸ் டு ஹர் பாடி. ஏன்னா ஷாப்பிங் போர்ட் காத்தடிக்க போகுது இல்லையா, அப்ப ஷாப்பிங் பேக்கை நல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டா. அண்ட் ஷி குவிக்கன்ட் ஹர் பேஸ். மெதுவா நடந்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங் பட் ரெயின் டிராப்ஸ் வேர் கமிங் டவுன் ஃபேஸ்டர் நவ். இப்ப என்ன ஆகுது, ரொம்ப பயங்கரமான நல்ல காற்று, அந்த ரெயின் டிராப்ஸ் மழை துளிகள் நல்ல வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்குது. திடீரென பார்க்கும் பொழுது ஹெவி பெல்லட்ஸ் ஆஃப் ரெயின், அந்த துளிகள், மழையினுடைய துளிகள் வந்து கட்டி கட்டியாக ரொம்ப கடுமையான மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அண்ட் a sudden flash of lightning lit up the hill. திடீரென பயங்கரமான ஒரு இடி, ஓகே, ஒரு மின்னல், lit up the hill, அந்த மலையில பயங்கரமான ஒரு மின்னல் அடிச்சது. the ruins stood out clear outline. அந்த ruins இடிபாட்டினுடைய நல்ல தெள்ள தெளிவாக வெளியில தெரியுது. தென் ஆல் வாஸ் டார்க் அகைன். மறுபடியும் டார்க் ஆயிடுச்சு. நைட் ஹேட் ஃபாலன். இருட்டு வந்துருச்சு, இரவும் வந்துருச்சு. எஸ், எது நடக்கக்கூடாதோ அதுவே நடந்துருச்சு. ஐ வாண்ட் கெட் ஹோம் பிஃபோர் தி ஸ்டார்ம் பிரேக்ஸ். ஓகே, உஷா சொல்றா, கண்டிப்பாக அந்த புயல் வரதுக்கு முன்னாடி என்னால எங்க போக முடியாது, வீட்டுக்கு போக முடியாது. ஐ ஹாவ் டு ஷெல்டர் இன் தி ரூயின். ஆகணும், அந்த இடிபாடுல தான் தங்கி ஆகணும். இதுல என்ன பிரச்சனை, அந்த இடிபாடுல தான் என்ன இருக்குன்னு சொல்றாங்க தாத்தா, என்ன இருக்குன்னு சொன்னாங்க, கோஸ்ட் இல்லையா, 2 குட்டி பேய்கள், சில்ட்ரன் வந்து இறந்து போயிட்டாங்க. அதனுடைய ஆவி, அதனுடைய பேய் வந்து அந்த கோஸ்ட் அந்த இடிபாடுல தான் இருக்கு, அந்த பழைய பாழடைஞ்ச பங்களா, பாழடைஞ்ச வீட்டுல தான் இருக்குன்னு தாத்தா சொல்லியிருக்கிறாரு. she could only see a few feet ahead but she knew the path well. she had begun to run. கொஞ்சம் என்னாச்சு, அந்த அப்படியே முன்னாடி பார்க்கும்போது ஒரு சில அடிகள் மட்டும்தான் அவளுக்கு கண்ணுல தெரியுது. ஆனா அவளுக்கு வழி நல்லாக தெரியும், அவளுக்கு இதுதான் வழிங்கிறது தெரியும். அப்ப அவ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா, பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிட்டா. Suddenly the wind sprang up again and brought the rain with its rush again against her face. அவளுடைய முகத்துக்கு நேரா மழை வந்து அடிக்க ஆரம்பிச்சது. and it was cold and stinging rain. பயங்கரமா மழை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. she could hardly keep her eyes open. கண்ணை கூட திறக்க முடியல, அந்த அளவுக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. the wind grew in force. அந்த காத்து வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய வலிமை வந்து அதிகமாயிடுச்சு. it hummed and whistled. பயங்கரமாக முணுமுணுக்கக்கூடிய அண்ட் ஓகே, எப்படி இருக்கு, உஸ்ஸுங்கிற கூடிய அந்த சவுண்ட் வந்துட்டு இருக்கு. விசில்டு, பயங்கரமா காத்துல சத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இறைச்சிக்கிட்டு இருக்கு அந்த காத்து. she did not have to fight against it. ஓகே, அவங்களால என்ன பண்ண முடியல, காத்துக்கு எகென்ஸ்டா ஒண்ணுமே பண்ண முடியல. and it was behind her now. அவளுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. helped her along and up steep and path and now onto the brow of the hill. கிட்டத்தட்ட அந்த மலை பகுதியில இப்ப காத்து வந்து சேர்ந்துருச்சு. ஓகே, அப்ப காத்து வந்து டிராவல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. and there was another flash of lightning. மறுபடியும் இன்னொரு மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. followed by a peal of thunder. பயங்கரமா ஒரு இடியும் இடிக்குது. and the ruins looked up before her. கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு வந்துட்டா, அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு வந்துட்டாங்க. grim, okay, and grim and forbidding. yes, forbidding அப்படின்னா என்னது, forbidding, ஓகே, unfriendly and frightening. forbidding அப்படின்னா unfriendly, அதாவது பரிச்சயம் இல்லாத, ஃப்ரைட்டனிங், பயமுறுத்தக்கூடிய எங்க வந்துட்டாங்க, அந்த வீட்டுக்கு. ruins என்னது, இடிபாடுகள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. she knew there was a corner where a piece of old roof remained. ஓகே, ஒரு கார்னர்ல ஒரு ஓல்டு ரூஃப் வந்து நின்றுட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும், நம்ம உஷாவுக்கு தெரியும். it would give her some shelter. அப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஷெல்டருக்கு பின்னாடி கீழே போய் நான் என்ன பண்ணலாம், அங்க போய் தங்கலாம், அங்க போய் நிக்கலாம். it would be better trying to go on. okay, and in the dark, in the howling wind, she had only to stay off the path to get over a rocky cliff edge. அந்த மலையினுடைய ராக்கி கிளிஃப் எட்ஜ், அந்த பாறையெல்லாம் நிறைஞ்ச அந்த பகுதியில போகும் பொழுது அதுக்கு கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு சைடுல ஓரத்துல நிக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண, அந்த பொண்ணு உஷா வந்து ஃபீல் பண்ணாங்க. ஓகே, howled the wind. பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருக்கு. she saw the wild plum tree swaying, bend double. என்ன ஆகுது, அந்த நம்ம போகும்பொழுது பார்த்தோம் ஒரு வைல்டு பாம் ட்ரீ இல்லையா, ஒரு பிளம் ட்ரீ வந்து நின்றுட்டு இருக்கு. அதுல ஒயிட் கலரா நல்லா பூக்கள்லாம் பூத்துருக்கு, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அந்த பிளம் ட்ரீ என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அது நல்லா பயங்கரமா பெண்ட் ஆகுது, உடஞ்சு போகிற அளவுக்கு அது பெண்ட் ஆகுது. foliage thrashing around. ஓகே,
foliage thrashing against the ground அப்படின்னுது hitting leaves and branches. அதனுடைய அந்த மரத்தினுடைய பிரான்ச்சும் எல்லாமே எங்க எங்க அவ்வளோ கீழே இடிக்குது, அந்த அளவுக்கு அது வளைஞ்சு உடைய போகிற அளவுக்கு ஆகுது, அந்த அளவுக்கு காத்து அடிக்குதுன்னு அர்த்தம். The broken walls did little to stop the wind. ஓகே, அந்த broken இடிஞ்சு போன அந்த வால் சுவர்னால என்ன பண்ண முடியல, did little to stop the wind. அந்த காத்தை நிறுத்த முடியல, stop the wind. ஓகே, and Usha found her way into the ruined building. அப்போ உஷா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ruined buildingக்கு உள்ள போயிட்டாங்க. helped by her memory of the place and constant flicker of lightning. flicker அப்படின்னு என்னது, அந்த இடையில ஓகே ஷைன், ஃபிளிக்கர்னா ஷைன். ஓகே, அந்த அந்த வெளிச்சம் வந்து வந்துகிட்டே இருக்கு, இடையில வந்துகிட்டே இருக்கு, அந்த பில்டிங்குள்ள வந்துகிட்டு இருக்கு. she began moving along the wall. அப்படியே அந்த சுவர், ஏன்னா ரொம்ப இருட்டா இருக்கு இல்லையா, லைட் எல்லாம் போடல, ரொம்ப இருட்டா இருக்கு. அப்ப மெதுவா அந்த சுவரை அப்படியே சுவரை பற்றி பிடிச்சுக்கிட்டு அப்படியே கையை வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு இருக்கா. ஹோப்பிங் டு ரீச் த ஷெல்டர்டு கார்னர். அந்த ஷெல்டர், ஏன்னா சுவர் மட்டும்தான் இருக்கு, மேல ரூஃப் இல்ல இல்லையா, அப்ப ரூஃப் இருக்கிற இடத்துக்கு போகணும். அப்ப அப்படியே நம்ம மெதுவா நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. she placed her hands flat against the stones and moved sideways, and her hand touched something soft and furry. என்னாச்சு, ஏதோ சம்திங், அவளுடைய கைகள் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருள் மேல போய் கையை வைக்கிறான். அப்ப அங்க பார்த்தாதான் தெரியுது, she gave a startled cry. திடீரென ஒரு பயங்கரமான ஒரு பயத்துல கத்திட்டாங்க. யாரு, உஷா வந்து கத்துறா. அப்புறமா தான் கையெடுத்து பார்த்தா தெரியுது. ஓகே, her cry was answered by another cry, half snarled, half screech, and something leapt away in the darkness. ஓகே, அப்ப பார்த்தாதான் தெரியுது என்னது, ஓகே, it was only a wild cat. அப்போ அவ கத்தும்போது அந்த சத்தத்துல யாரும் கத்திச்சு, அது ஒரு பூனை அங்க இருந்துச்சு, அந்த பூனையும் அப்படியே கத்திட்டு அப்படியே ஓடிடுச்சு. Usha realized this when she heard it. And the cat lived in the ruins. She had often seen it. Okay, அந்த cat வந்து எங்க வாழ்ந்துட்டு இருந்துச்சு, இந்த இடிபாடுல தான் ரொம்ப நாள் வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த கேட்டை பலமுறை யார் பார்த்திருக்கிறாங்க, இந்த உஷாவும் she had seen, அவ பார்த்திருக்கிறா. பட் for a moment she had been very frightened. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிட்டா, அவ பயந்துட்டா. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. அந்த ரூஃப்னுடைய சத்தம், ரூஃப்ல தண்ணி வந்து மேல விழுகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தா. இப்போ என்ன ஆயிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, once under it crouching. எஸ், crouching அப்படின்னா என்னது, crouching அப்படின்னா bending down. crouching means bending down. ஓகே, என்னாச்சு, under it crouching in the corner. she அப்படியே நுழைஞ்சு அவ அப்படியே அந்த கார்னருக்கு போய் சேர்ந்துட்டா. she found some shelter from the wind and the rain. கொஞ்ச நேரம் மழை இல்லாம, மழையுடைய தண்ணி வந்து மேல படாம, காத்தடிக்காம கொஞ்ச நேரம் அங்க நின்றுட்டு இருந்தா. above her the tin sheets groaned. tin sheet அப்படின்னா, tin sheetல காத்தடிக்கும் போது என்ன ஆகும், அப்படியே படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. so groaned and clattered. groaned and clattered அப்படின்னு என்னது, banged together and made a loud noise. அப்படியே காத்துல படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, அப்ப அந்த சத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. as if they would sail away and at any moment. அப்ப எப்படி இருக்குது, எந்நேரமும் அந்த காத்துல அதை பறந்து போயிடும், அந்த டின் ரூஃப் பறந்து போகும், அந்த அளவுக்கு காத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கு. but they were held down by the solid branch of straggling oak tree. ஆனா அது எதுல மாட்டிக்கிட்டு இருக்கு, அந்த oak tree உடைய பிரான்ச்ல அது இடையில மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அது பறந்து போகாது. Usha remembered that across the empty room stood an old fireplace, that there might be some shelter under the blocked up the chimney. அப்போ கொஞ்சம் தூரம் திரும்பி பார்க்கும் பொழுது அங்க ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்கு, ஒரு அடுப்பு மாதிரி ஒரு சிஸ்டம் அங்க தெரியுது. அதுக்கு மேல என்ன இருக்கு, ஒரு சிம்னியும் தெரியுது. perhaps it would be drier than it was in her corner. ஓகே, அவ என்ன நினைக்கிறா, அந்த சிம்னிக்கு அடியில, சிம்னிங்கும் போது என்ன ஃபுல்லா மறைச்சிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஈரப்பதம் இல்லாம இல்லையா, மழையெல்லாம் படாம இருக்கும், அந்த இடத்துல போலாமா. but she would not attempt to find it just now. it might lose her way altogether. இப்ப நான் அந்த இடத்துக்கு போனேன்னா எனக்கு வழி தெரியாம போயிடும், நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டா. her clothes were soaked.
என்னாச்சு, அவளுடைய க்ளோத்ஸ் எல்லாம் ரொம்ப நனைஞ்சு ஈரமா இல்லையா, தண்ணியில போட்டு முக்கி வச்ச துணி மாதிரி ரொம்ப நனைஞ்சு போயிருக்கு. அண்ட் த வாட்டர் ஸ்ட்ரீம்டு டவுன் ஃப்ரம் ஹர் லாங் பிளாக் ஹேர். ஓகே, அப்படியே அப்படியே அவளுடைய முடியில இருந்து தண்ணி வந்து ஒழுகிட்டு இருக்கு, தண்ணி கீழே போய்கிட்டு இருக்கு. ஃப்ரம் ஃபார்ம் அ படில் அட் ஹர் ஃபீட். படில் அப்படின்னு என்னது, பூல் ஆஃப் வாட்டர். அப்படியே அந்த முடியிலிருந்து தண்ணி வழியுது, அந்த அவளுடைய துணியில இருந்தும் தண்ணி கீழே வழியுது. அது பார்த்தா கீழே வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, அப்படியே நிறைய வாட்டர், அவளுடைய காலடியில நிறைய தண்ணி வந்து நிரம்பி இருக்கு. she stamped her feet to keep them warm. ஓகே, காலை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டாம்ப்டு, காலை மிதிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பாடி வந்து வார்ம் ஆகும். she thought she heard a faint cry. அவளுக்கு வந்து ஒரு வகையான ஒரு அழுகக்கூடிய ஒரு குரல் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. was it the cat again? ஓகே, அது ஒரு பூனையா அல்லது அது ஒரு அவுலா இல்லையா? எஸ், அவுளுடைய சத்தமா அப்படின்னு அவங்களுக்கு டவுட் ஆயிட்டு இருக்கு. எஸ், பட் the sound of the storm blotted out என்னது, hide. ஓகே, அப்போ ஆல் அதர் சவுண்ட்ஸ், கிட்டத்தட்ட அந்த வெளியில இருந்து என்ன சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, அந்த இதனுடைய ஸ்டார்ம், புயலினுடைய சத்தம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு என்ன இல்லை, கொஞ்ச நேரம் கேட்கல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்க உள்ள வந்துட்டாங்க, அந்த வீட்டினுடைய உள்ள இருக்கிறாங்க. there had been no time to think of ghost, but now she was in one place without any plans for venturing it out again. She remembered grandfather's story about lightning and blasted rains. என்னாச்சு அப்படின்னா, ஆக்சுவலி அவ வந்திருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன், பயங்கரமான மழையில காத்தடிக்குது, புயல் வருது, டின் ரூஃப் கடியில உட்காந்துருக்காங்க. அந்த டைம்ல கோஸ்ட்டை பத்தி திங்க் பண்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா எப்படி திங்க் பண்றது இல்லையா, அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா அப்பதான் அவங்களுக்கு என்ன வருது, ஞாபகம் வருது, கிராண்ட் ஃபாதர் சொன்ன அந்த கதை வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. she hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. ஓகே, அவ என்ன பண்றான்னா ப்ரே பண்ணிட்டு இருக்கா, மறுபடியும் லைட்னிங் வந்து என்ன தலைக்கு மேல அந்த வீட்டை வந்து அந்த 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 தண்டர் அண்ட் லைட்னிங் இல்லையா, அந்த இடி மின்னல் வந்து தாக்கக்கூடாது அப்படின்னு அவ வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. யாரு, உஷா. தண்டர் பூம்ட் ஓவர் த ஹில்ஸ். ஓகே, இடி பயங்கரமாக அந்த மலைக்கு மேல இடிச்சுக்கிட்டே இருக்கு. லைட்னிங் கேம் குயிக்கர் நவ். லைட்னிங் இல்லையா, அந்த அந்த மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. only a few seconds between each burst of lightning, and then there was a bigger flash than most, and for a second or two in an entire ruin was lit up. கொஞ்ச நேரத்துல எல்லா இடத்துலயும் பயங்கரமான வெளிச்சம் வருது. ஸ்ட்ரீக் என்னது, லைன், ஸ்ட்ரீக் ஆஃப் ப்ளூ சிசில்டு என்னது, ஹிஸ்ட் லைக் சம்திங் ஹாட் ஆன் எ ஃப்ரையிங் பேன். பயங்கரமான சிஸ்லிங் சவுண்ட். okay, on a floor of the building, and at one end and the out of the other. அதாவது அந்த மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ மின்னல் வரும்பொழுது என்னென்ன சத்தங்கள் வருதுங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. she was staring straight ahead as the opposite wall was lit up, and she saw crouching, ஓகே, disused fireplace. ஓகே, பயன்படுத்தாத ஒரு ஃபயர் பிளேஸ், ஒரு அடுப்பு ஒன்று அவங்க பாக்குறாங்க. அதுவும் இல்லாம அந்த இடத்துல என்ன பாக்குறாங்கன்னா, 2 small figures, 2 உருவங்களை பாக்குறாங்க. they could have been the children. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அந்த ஃபயர் பிளேஸ்ல அடுப்பு கரையில இருக்கக்கூடியது என்னவாக இருக்கலாம், அந்த குழந்தைகளாக இருக்கலாம். the ghostly figures looked up, staring back at Usha. அந்த ghostly figures வந்து யாரை பாக்குறாங்க, இப்போ உஷாவை வந்து அப்படியே பயங்கரமாக பயமுறுத்தக்கூடிய மாதிரி அந்த குழந்தைகள், அந்த ghostly figures வந்து உஷாவை பாக்குறாங்க. then everything was dark again. மறுபடியும் ஆயிடுச்சு. நம்மளுடைய செகண்ட் செக்ஷன் நம்ம இதோட முடிக்கிறோம். இட்ஸ் a very big section as I told you already. சரி, இந்த இடத்துல ஒரு தகவல் இருக்கு, அதை பார்த்துட்டு போயிடுவோம். பர்முடா ட்ரையாங்கிள் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அன்சால்வ்ட் மிஸ்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. பர்முடா ட்ரையாங்கிள் எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, பர்முடா ட்ரையாங்கிள். எஸ், அதுதான் வந்து இதுவரையிலும் யாராலையும் என்ன பண்ண முடியல, சால்வ் பண்ண முடியாத ஒரு மிஸ்ட்ரி, ஒரு புதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் a triangular shaped area in the North Atlantic Ocean. இந்த பர்முடா எங்க இருக்கு, மேபி क्वेश्चनல வரலாம். பர்முடா ட்ரையாங்கிள் எங்க இருக்கு, நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல தான் இருக்கு. hundreds of people and numerous boats, ships and planes have disappeared inside this triangle. இந்த ட்ரையாங்கிள்ல, பர்முடா ட்ரையாங்கிள்ல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள், பீப்புள் இல்லையா, அப்புறம் போட், ஷிப், பிளேன்ஸ் எல்லாமே அங்க மறைஞ்சு போயிருக்கு. டிசப்பியர்டு இல்லையா, திடீரென மறைஞ்சு போயிருக்கு.
And the reason for these disappearances still remains a mystery. இன்னமும் அது புரியாத ஒரு மர்மம் போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 3. உஷாஸ் heart was in her mouth. கிட்டத்தட்ட பயங்கரமா மறந்து என்னாச்சு, ரொம்ப பயந்துட்டா. she had seen without a shadow of a doubt two ghostly creatures at the side of her. okay, கிட்டத்தட்ட அவ பக்கத்துல இருக்கா, side of the room, and she wasn't going to remain in that ruined building a minute longer. okay, அவ என்ன நினைச்சிட்டா, இங்க இருக்க கூடாது, நம்ம வந்து இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. she ran out. okay, out of her corner. அந்த கார்னர்ல இருந்து அவ ஓடிட்டா. திடீர்னு அந்த பேயை பார்த்த உடனே ஓடிட்டா. ran towards the big gap in the wall through which she had entered. she was halfway across the open space when someone fell against her. திடீர்னு அந்த வழி போது யாரோ ஒருத்தவங்க குறுக்க வந்துட்டாங்க. she stumbled. okay, stumbled அப்படின்னு என்னது, ஸ்டம்பிள்ட் அப்படின்னா லாஸ்ட் ஒன்ஸ் பேலன்ஸ், அதாவது அவங்க தடுமாறுறது. ஓகே, திடீர்னு வந்து யாரோ ஒருத்தன் குறுக்க வரும்போது அவளே பயந்து இல்லையா, எப்படா பயந்துட்டு இருக்காங்க, அந்த டைம்ல வந்து யாரோ ஒருத்தன் குறுக்க வரும்போது என்ன ஆகும், தடுமாறுவாங்க இல்லையா. அண்ட் ஸ்டம்பிள்ட் காட் அப் அகைன் அண்ட் பம்ப்ட் இன்டு சம்திங். போய் இடிச்சிட்டாங்க. போய் பார்த்தா she gave a frightened scream. அலறிட்டா. someone else screamed. இப்போ வேற யாரும் அழுகுறாங்க. then there was a shout, a boy's shout. ஓகே, வேற யாரும் அழுகுறாங்க, கத்துறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பாய், ஒரு பையன் நின்றுட்டு இருக்காங்க. உஷா இன்ஸ்டன்ட்லி ரெகக்னைஸ் த வாய்ஸ். உஷாக்கு திடீரென அந்த வாய்ஸ் யாருன்னு அவங்களுக்கு உஷாவுக்கு புரிஞ்சுச்சு. யாரோட வாய்ஸாக இருக்கும், உஷா சுரேஷ், உஷா, பின்யா, இட்ஸ் மீ, இட்ஸ் அஸ். ஓகே, இப்போ இந்த இதுல இருந்து என்ன தெரியுது, சுரேஷ் வந்திருக்காங்க, உஷா வந்திருக்காங்க, பின்யாவும் வந்திருக்காங்க இல்லையா. உஷாவும் ஐ மீன் பின்யாவும் சுரேஷும் உஷாவை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. okay, they fell into each other's arms and so surprised and relieved that all they could do was laugh and giggle and repeat each other's names. okay, இந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப அழகாக சிரிச்சிட்டு இருக்காங்க. they fell into each other's arms and surprised. yes, and then Usha said, I thought you were the ghost. okay, நான் என்ன நினைச்சேன், நீங்க உங்களை பார்த்தோன்னே நீங்க தான் அந்த கோஸ்ட்னு நான் நினைச்சேன். we thought you were the ghost. ஓகே, நாங்க என்ன நினைச்சோம், சுரேஷ் சொல்றான், நீ தான் அந்த கோஸ்ட்னு நாங்க நினைச்சோம். ஓகே, and come back under the roof. ஓகே, இந்த ரூஃப் கடியில நில்லுங்க, Usha said. and they huddled என்ன, what is huddled mean? huddled அப்படின்னா crowded together, கூட்டமா நிக்கிறது. they huddled together in the corner chattering excitedly. ஓகே, ரொம்ப ஆரவாரத்தோட, ரொம்ப என்ன சொல்றது, மகிழ்ச்சியாக, எக்ஸைட்டட்லி மகிழ்ச்சியாக. when it grew dark we came looking for you. அப்ப அவங்க சொல்றாங்க, இருட்டானோடனே நாங்க, பின்யா சொல்றாங்க, இருட்டானோடனே உங்களை தேடி நாங்க வந்துட்டு இருந்தோம், said பின்யா. and then the storm broke. திடீரென என்ன ஆயிடுச்சு, திடீரென ஸ்டார்ம் வந்துருச்சு, அந்த புயல் வந்துருச்சு. shall we run back together? okay, asked Usha. நம்ம எல்லாருமே ஓடி போகலாமா? I don't want to stay here any longer. okay, எனக்கு இங்க நிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. well, we have to wait. okay, பின்யா said. நம்ம வந்து என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். okay, the path was fallen away and in the place, the path was fallen away one place. அந்த வழி என்ன ஆயிடுச்சு, ஒரு இடத்துல இடிஞ்சு விழுந்துருச்சு. it won't be safe in the dark and in all in this rain. ஓகே, இந்த சேஃப் கிடையாது, இந்த இருட்டுலையும் மழையிலையும் போகிறது சேஃப் கிடையாது. தென் வி மே ஹாவ் டு வெயிட் டில் மார்னிங். நம்ம காலையில வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கோம், சுரேஷ் சொல்றான். ஐ ஆம் ஃபீலிங் ஹங்க்ரி. எனக்கு பசிக்குது. ஓகே, எஸ். நவ் the wind and rain continued, so did the thunder and lightning. அந்த விண்டும் காத்தும் மழையும் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதே போல தண்டரும் இடியும் மின்னலும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. but they were not afraid now. ஆனா அவங்களுக்கு பயம் இல்ல. they gave each other warmth and confidence. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒன்றாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பயம் இல்ல. even the ruins did not seem so forbidding. அங்க அந்த ruins, அந்த இடிபாடுகளும் அவங்களுக்கு பயமுறுத்தக்கூடியதாக, பயம் தரக்கூடியதாக இல்ல. after an hour rain stopped. இப்ப மழை நின்றுச்சு. and although the wind continued to blow, it was now taking the clouds away. என்னதான் காத்து அடிச்சாலுமே அந்த மேகங்கள் என்ன ஆயிடுச்சு, விலகி போய்கிட்டு இருக்கு. so that the thunder grew more distant.
என்ன ஆகுது, ரொம்ப தூரமா போய்கிட்டு இருக்கு. தென் த விண்ட் டூ மூவ்ட் ஆன். அந்த விண்ட் காத்தும் என்ன ஆயிடுச்சு, அப்படியே கடந்து போயிடுச்சு. ஆல் வாஸ் சைலண்ட். இப்ப என்ன எப்படி இருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு சைலண்டா இருக்கு. டுவர்ட்ஸ் டான் த விஸ்லிங் த்ரஷ் பிகேன் டு சிங். ஓகே, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டுவர்ட்ஸ் டான், ஓகே, அதிகாலை வரை இப்போ வர மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த பறவை, அந்த குட்டி பேர்டு த்ரஸ்லிங், இல்லையா, விஸ்லிங், த்ரஷ், அந்த பாட்டு பாடக்கூடிய பறவை பாட்டு பாட ஆரம்பிச்சது. லெட்ஸ் இட்ஸ் ஸ்வீட் broken notes flooded the rain and washed ruins with music. Let's go, Usha said. And come on, said Suresh. I am hungry. எனக்கு பசிக்குது, வாங்க போகலாம். As it grew lighter, they saw the plum tree stood upright again and it had lost its blossoms. என்னாச்சு, அப்படியே நல்லா பூத்து குலுங்கி இருந்துச்சு. வெள்ளை நிறத்துல பூக்கள்லாம் இருந்துச்சு. காத்து அடிச்சதுல, மழை பெஞ்சதுல இப்ப எதுவுமே அதுல காணோம், எதுவுமே அதுல இல்ல. They stood outside the ruins on the brow of the hill and watching the sky grow pink. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. ஸ்கை வந்து பிங்க் கலர்ல இருக்கு. லைட் பிரீஸ் ஹேட் ஸ்ப்ரங். ஓகே, பிரீஸ்னா என்னது, காற்று, இளம் தென்றல். ஓகே, காத்து வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கு. Then when they were some distance from ruins, Usha looked back and said, can you see something there behind the wall? ஓகே, உங்களால எதா பார்க்க முடியுதா, அந்த பிஹைண்ட் த வால்க்கு பின்னாடி எதா பார்க்க முடியுதா? இட்ஸ் லைக் a hand waving. அங்கிருந்து ஏதோ கைகள் வந்து அப்படியே கையை வந்து அசைக்கிற மாதிரி உங்களுக்கு எதாவது தெரியுதா? ஐ கேன் see anything, said சுரேஷ். இட்ஸ் ஜஸ்ட் த டாப் ஆஃப் த பிளம் ட்ரீ. அது அந்த பிளம் ட்ரீனுடைய டாப், அதாவது மேல் பகுதி தான், அதுதான் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பின்னியா சொல்றாங்க. they were on the path leading across the saddle of the hill. அவங்க கிட்டத்தட்ட அந்த சேடிலுக்கு போயிட்டாங்க, அந்த கீழ்ப்புற அந்த மலையினுடைய கீழ்ப்பகுதிக்கு போயிட்டாங்க. குட் பை வாய்ஸஸ் ஆன் த விண்ட். Who said goodbye? asked Usha. ஓகே, யார் அந்த குட் பை சொன்னது? யாரு? அந்த காத்துல ஒரு குட் பை சவுண்ட் வருது. நாட் ஐ, சுரேஷ் இல்ல. நாட் ஐ, வின்யாவும் இல்ல. ஐ ஹர்ட் சம்மன் காலிங். யாரோ அழைக்கிற மாதிரி தெரியுது. இட்ஸ் ஒன்லி த விண்ட், காத்து தான் அழைக்குது. ஓகே, உஷா லுக்ட் பேக் அட் த ruins. The sun had come up and was touching the top of the walls. என்னாச்சு, இப்போ வந்து சூரியனுடைய வெளிச்சம் வந்து அந்த வால்ஸ், அந்த வாலுக்கு மேல அந்த சன் வந்து இருக்கிறதா தெரியுது. the leaves of the plum tree shone. அந்த இலைகள் வந்து நல்லா ஷைன் ஆயிட்டு இருக்கு, நல்லா பளபளன்னு இருந்துட்டு இருக்கு. the thrush sat there singing. அந்த பறவை, த்ரஷ் பறவை, அது வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. come on, said சுரேஷ், I am hungry. எனக்கு பசிக்குது, வாங்க வீட்டுக்கு போலாம். goodbye. Usha heard them calling. யாரோ என்ன வந்து நம்ம கிட்ட சொல்றது, குட்பைன்னு சொல்ற மாதிரி எனக்கு கேக்குது. ஆர் யாரோ சொல்றாங்களா, ஆர் ஜஸ்ட் இட் வாஸ் த விண்ட். அந்த காத்து சொல்லுதா, காத்துல அந்த சத்தம் வருதா, இல்ல யாரோ அந்த இடத்துல சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட இந்த கொஸ்டினோட இந்த பாடத்தை முடிக்கிறாங்க. ஸோ வி கம்ப்ளீட் நவ்.